அன்றாட உணவிற்கு மிகவும் சிரமம் அடைந்து வரும் தங்கள் மீது கருணை கொண்டு தமிழக அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நாளை விசாரணைக்கு வருகிறது. அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களும் அறிக்கை அளவிலேயே இருப்பதால் பெரும் சிரமம் அடைந்து வருவதாக மாஞ்சோலை தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மாஞ்சோலையின் ஊத்து பகுதியில் சுமார் 60 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மலைப்பகுதிகளில் கிடைக்கும் கீரை வகைகளை பயன்படுத்தி உணவு சமைத்து சாப்பிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு உடனடியாக தங்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று மாஞ்சோலை தொழிலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முதல்வரையாவுக்கு வணக்கம். நாங்கள் இந்த எஸ்டேட்டில் இப்போ 2 மாதமாக நான் வேலை இல்லாமல் இருக்கேன். என் பிள்ளைங்க 2ம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நர்சிங் படிக்கி தனியாரில் தான் நான் படிக்க வச்சுருக்கேன். இப்போ 2 மாதம் ஆகிட்டு எந்த வழியும் இல்லாமல் இருக்குது. போன மாதம் ஃபீஸ் கட்டியிருக்கேன். இந்த மாதம் ஃபீஸ் கட்ட கூட எனக்கு வழி இல்லை. அதனால் என் பிள்ளைகளுக்கு இப்போ படிப்புக்கு நான் என்ன செய்யன்னு தெரியாத நிலைமையில் நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். முதல்வராக பார்த்து எங்களுக்கு மாதம் ஏதாவது கொடுத்து உதவணும். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து 56 வயசு ஆயிடுச்சு. இந்த 56 வருஷமும் நான் எஸ்டேட்டில் தான் வேலை பார்த்தேன். எங்கள் அத்தா அம்மா, எங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே இங்கே தான் வேலை பார்த்தோம். இன்றைக்கி எங்களை எல்லோரும் போக சொல்லிட்டாங்க. எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் 2 மாதமாக நாங்கள் கஞ்சி தண்ணி இல்லாமல் இன்றைக்கி இருக்கோம். என் பொண்ணு லா படிக்கா மெட்ராஸில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படிக்கா 2வது வருஷம். ஆனால் அவளுக்கு ஃபீஸ் கட்டது கூட என்னால் வழி இல்லாத நிலமையில நான் இன்றைக்கி இருக்கேன். மாதம் 10,000 ரூபா வேணும் அவளுக்கு. 2 வருமே இல்லை. என் புருஷனுக்கு காது கேட்காது. அதனால் அவரால் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. என்ன பண்ண அப்படிங்கிற நிலமையில நாங்கள் இந்த ஊத்து எஸ்டேட்டில் இருக்கோம். எங்களுக்கு ஐயா பார்த்து ஏதாச்சும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா என் பொண்ணுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குனாச்சும் அவங்க உதவி பண்ணணும். எங்களுக்கு இந்த ரேஷன் அரிசியை வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிட்டு. 2 மாதம் ஆகி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. சம்பளம் கொடுக்காம நாங்கள் என்ன செய்ய? எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்க யாருமே கேட்கல. ஏன்னா மற்றபடி எங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்து எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணலை. 2 மாதம் இல்லாமல் நாங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ மக்களும் இந்த சின்ன பிள்ளைகள் கூட பால் குடிக்க கூட பைசா இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த இப்படி கஞ்சை குடிச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.